நீங்க தினமும் அஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் பணக்காரன். என்னுடைய வாழ்க்கை சூப்பரா போயிட்டுருக்கு. எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. ஆனா ஏன் உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே மாறல? உண்மைய சொல்றேன். நீங்க பேசுறது உங்க மனசுக்கு கூட போய் சேரவே இல்ல. நீங்க மூடிய கதவுகிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ முடிவுல நீங்க இவ்ளோ நாள் ஏன் முயற்சி செய்தும் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரும்பாலானோர் சேட்ஸை தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. நெவில் கார்டட் சொல்கிறாரு, ஸ்டேட் ஆக்கிங் டு ஸ்லீப், அதாவது சேட்ஸ் இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இமேஜின் பண்ணணும் அப்படின்னு. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்களை மூடிட்டு இப்போ நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சேட்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சேட்ஸ் கிடையாது. அது வெறும் ரிலாக்ஸேஷன் தான். நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. நம்மளுடைய மனசில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுடைய அஃபர்மேஷன் எல்லாமே இந்த கான்ஷியஸ் மைண்டில் தான் நடக்குது. ஆனால் நம்மளுடைய ரியாலிட்டி மாறுறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒரு கேட் இருக்குது. அதுதான் கிரிட்டிக்கல் ஃபேக்டர். இந்த கேட்டு பெரும்பாலும் மூடியே தான் இருக்கும். இந்த மூடி இருக்க கதவு கிட்ட நீங்கள் 1000 தடவை அஃபர்மேஷன் சொன்னாலும் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேரவே சேராது. இந்த சேட்ஸ்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட். அதுக்கு பல பேர்கள் இருக்குது. ஆல்ஃபா, மெடிடேஷன், ஃப்ளோ, ஹிப்னோசிஸ், ஹிப்னோகாஜிக் ஸ்டேட்டு, ஹிப்னோபோமிக் ஸ்டேட் அப்படின்னு பல பேர்கள் இருக்குது. சாதாரணமாக பொதுவாக நம்ம இந்த சேட்ஸில் இருக்கும்போது நம்ம மூளை ரொம்ப மெதுவாக இயங்கும். சாதாரணமாக நம்ம எப்போவுமே எப்படி இருப்போம்னா 12 to 30 ஹெட்ஸில் இயங்குவோம், அதாவது பீட்டால் இருப்போம். இந்த சேட்ஸ் வந்து எப்போ நடக்கும்னா 8 to 12 ஹெட்ஸ் அந்த டைமில் நம்ம சேட்ஸில் இருப்போம். அப்போதான் இந்த கேட் ஓப்பன் ஆகும். அப்போது ஒரு அஃபர்மேஷன் ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தையே வடிவமைக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். டே ட்ரீம் பண்ணுறீங்க. உண்மையிலேயே அப்போது சேட்ஸுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா, ஓகே இப்போ நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு எழுந்து நடந்து வந்து கண்ணாடி முன்னாடி சத்தமாக அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எழுந்து நடக்கும்போதே நீங்கள் பீட்டா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதாவது சேட்ஸ்லேருந்து தூரமாக விலகி போயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிரும். அப்போது நீங்கள் மூடிய கதவுக்கிட்டேயே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த சேட்ஸுங்கிறது பெரிய வித்தியாசமான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் தினமும் இந்த சேட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரௌசினஸ்ஸாக இருக்குல்ல, அந்த டைமும் நீங்கள் தூங்கி எஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரௌசி ஸ்டேட்டும் தான் அந்த சேட்ஸ். இதுதான் அந்த கோல்டன் மொமெண்ட். இதை தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து என்ன பண்ணுவார்னா, தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி கையில் ஒரு பால் வச்சுட்டே தூங்குவாராம். ஏன்னா அவர் வந்து 8 ஹெட்ஸுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாராம். அந்த பார்டர்லேயே அவர் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் தான் புது ஐடியாஸ் வந்து பிறக்குமா. அப்போது சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும், அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய வழி எப்படின்னா, நான் சாங்ஸ் மூலயமா என்னுடைய அஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போவேன். என்னுடைய அஃபர்மேஷனை, எனக்கு தேவையான அஃபர்மேஷனை லிரிக்ஸாக மாற்றி அதை ஒரு சாங்காக வடிவமைச்சு அதை டெய்லியும் ஓட விட்டுட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லை நான் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, இல்லை நான் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போதும் சரி, அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ நான் தினமும் சேட்ஸுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சாங்ஸு டைரெக்டாக என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ பொதுவாக கார் ஓட்டுறவங்க ஒரு சில பேருக்கு சேட்ஸ் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கார் ஓட்டும்போது நம்ம சாங்ஸ் கேட்போம். ஸோ கார் ஓட்டும்போதும் அந்த சேட்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டுருப்போம். அதனால தான் சொல்லுவாங்க சாங்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்டேட்டு தான் முக்கியம். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷனை வைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் மூடிட்டு இருக்க கதவு கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டு சேட்ஸில் போயிட்டு பேசுங்க. அப்போது உங்களுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய எதிர்காலமாக மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.